विलासित शोभितलिङ्गम् जन्मज दुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् देवमुनिप्रवरार्चितलिङ्गं कामदहन करुणाकरलिङ्गम् रावणदर्पविनाशकलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् सर्वसुगन्धसुलेपितलिङ्गं बुद्धिविवर्धनकारणलिङ्गं सिद्धसुरासुरवन्दितलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गं कनकमहामणिभूषितलिङ्गं फणिपतिवेष्टितशोभितलिङ्गम् दक्षसुयज्ञविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् कुङ्कुमचन्दनलेपितलिङ्गं पङ्कजहार सुशोभितलिङ्गम् सञ्चितपापविनाशनलिङ्गं तत्प्रणमामि सदा शिवलिङ्गम् लिङ्गाष्टकमिदं पुण्यं यः पठेच्छिवसन्निधौ शिवलोकमवाप्नोति शिवेन सह मोदते। ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வகா சதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி 9/10/2015 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயங்களை பேசலாம். பொதுவாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வான். புத பகவானுக்கு அப்படி ஒரு ஏற்றம் உண்டு. இப்போ நம்ம இந்த வார நாட்கள் முழுவதும் செய்யக்கூடிய எளிமையான சுலபமான ஒரு பூஜையை சொல்லிட்டு வரோம். பிரச்சனை இருக்கிறவர்களும் பண்ணலாம், பிரச்சனை இல்லாதவர்களும் இந்த பூஜைகளை செய்யலாம். பிரச்சனை இருந்தால் பிரச்சனை தீரும், பிரச்சனை இல்லைன்னா செழுமைகள் மேலும் கூடும். இதை பண்ணுறதுனால பகை விலகும், நல்லவர்கள் வல்லவர்கள் நம்மளை தேடி நாடி வரத்துக்குரிய வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும், அருளும் பொருளும் பெற முடியும். பொதுவாக புதனுக்கு புத்திமான்னு பேர். இந்த புதன்கிழமை அன்னைக்கு இதை செய்யலாம். புதன்கிழமை அன்னைக்கு செய்யலாம். காலம்புரை 6லேருந்து 7 புதஹோர விசேஷம். புதஹோரை ரொம்ப விசேஷம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பூஜை அறையில் செய்யலாம். பூஜை ரூம் இல்லைன்றதை பற்றி வருத்தப்படாமல் நம்ம எங்கே படம் வச்சுருக்கோமோ அந்த படத்துக்கு கீழே செய்யலாம். இப்போ இந்த படம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் படமாக இருக்கலாம், அன்னபூரணி படமாக இருக்கலாம், ராம பட்டாபிஷேகமாக இருக்கலாம், ஸ்ரீரங்கநாதராக இருக்கலாம், ஆஞ்சநேய சுவாமி படமாக இருக்கலாம், ஸ்ரீனிவாசர் படமாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அதனால் நாம் புத பகவான் படம் வச்சு தான் வழிபாடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை.
இப்போ சொல்ல போகிற கோலத்தை நீங்கள் போடுங்க. அரிசி மாவில் போடலாம். நடுவில் வந்து பச்சை வர்ணம் விசேஷம். ஐம்ன்ற எழுத்தை நீங்கள் அரிசி மாவில் எழுதலாம். நீங்கள் இந்த பூஜை பண்ணும்போது பசு நெய்யில் விளக்கேற்றலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாதாரண நல்லெண்ணெயில் ஏற்றலாம். மறுபடியும் சொல்கிறோம், நமக்கு பசு நெய் தான் கிடைக்கலன்னா நல்லெண்ணெய் விளக்கேற்றலாம். அதனால் எந்த தவறும் கிடையாது.